ஹாய் எல்லாருக்கும். மெசேஜ் பாக்கீங்க வீடியோ ஓபன் பண்ணுங்க. பார்க்காதீங்க. பயமா இருக்கு. கத்தியை வேற இவளுக்கு நேரம் நீட்டுறதுக்கு. அது ஷார்ப்பான கத்தி. வளமான பெரிய பிள்ளை தான் நான் பார்த்துப்பேன். இவங்க பெரிய பிள்ளையா? ஆமா, அப்ப நான் சின்ன பிள்ளையா? சின்ன பெரிய பிள்ளை தானே. ஆமா சொல்லிருப்பேன். அப்படியா? சின்ன பிள்ளையா பெரிய பிள்ளையான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இவங்க சேலஞ்ச் பண்றாங்களாம். நான் ஹெல்ப் பண்றேன்னு வந்து உட்காந்துருக்கா இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு. இதுக்கு அப்ப நிக்குதுமா. இவ வயசுலலாம் நாங்களாம் பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போமான்னு தெரியல. ஆனால் பிரணியா பரவாயில்ல. பிரணியா வெரி குட். போட்டா பாசன்ஸ் வரதா. இங்க பாப்பா உள்ள இருக்க குபுத்தட்டு. ஒரே அமர்க்கலமா ஆரம்பிக்குது இந்த விலாகு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 1/2 கிலோ சிக்கன் பிரியாணி வந்து எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து என்கிட்ட எப்பவுமே ஸ்டாக் இருக்கும், அந்த அன்னைக்கு இல்லை, ஸோ அரைச்சி வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரேஷியோ என்னன்னா 1 கப்பு இஞ்சி 1 கப்பு, நான் அந்த டம்ளர்ல 1 கப்பு பூண்டு போட்டேன்னா 1 டம்ளர் இஞ்சி போட்டுப்பேன். கரெக்டாக இருக்கும். அதில் நான் எண்ணெயோ இல்லை மஞ்சத்தூளோ எதுவுமே போட மாட்டேன். ப்ளைனாக அப்படியே தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுப்பேன். அதை அப்படியே வந்து ஒரு கண்ணாடி ஜாரில் மாற்றி வச்சிட்டோன்னா வந்து அது அழகாக கெட்டு போகாமல் 1 மந்த் ஆனாலும் அப்படியே இருக்குங்க. இப்போது இதுக்கு தேவையான வெங்காயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னா 3லேருந்து 4 வெங்காயமே போதும் அதுக்கு. அதுவே வந்து எனக்கு ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததுனால ஒரு 7 வெங்காயம் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஒரு 3 தக்காளி போதும். பெரிய தக்காளியாக இருந்தால் 3 போதும். சின்ன தக்காளியாக இருந்தால் மீடியம் சைஸில் இருந்தால் ஒரு 3 தக்காளி போதும். அதுவே கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி போதும். இல்லைன்னா புளிக்கும். நம்ம தயிரும் சேர்ப்போம் இல்லையா, அதனால புளிக்கும். இப்படி நம்ம வந்து தேவையான பொருட்கள்லாம் ஃபர்ஸ்ட்டே வந்து உட்காந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிச்சு விடும்போது நம்மளுக்கு வந்து டக்கு டக்குன்னு வேலை நம்மளுக்கு சீக்கிரமாகவே ஆயிரும். இந்த டெக்னிக் வந்து நான் ரேவதி சண்முகமும் கவிஞர் வீட்டு சமையலும் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல்ல இருக்க ரேவதி மேம் கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து ரொம்ப பொறுமையா, அழகா, நிதானமா சொல்லிக் குடுப்பாங்க. நான் இந்த தம் போட்டு பிரியாணி பண்றது வந்து அவங்க கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பிரியாணி அவங்க வந்து வெஜ்ல தான் பண்ணி காமிச்சாங்க. நான்வெஜ் வந்து ஜெனி யூடியூப் சேனல்னு ஒருத்தங்க இருக்காங்க, ஜெனி மேம்னு. அவங்களோட யூடியூப் சேனல்ல இருந்து தான் நான் பிரியாணி எல்லாமே கத்துக்கிட்டேன். உண்மையிலேயே சொல்றேன். நான் வந்து ஸ்டார்ட்டிங்ல அந்த அளவுக்கு நெறைய டைம் குழஞ்சு போயிருக்கு எனக்கு. ஆனா அந்த ஜெனி யூடியூப் சேனல் அவங்கள பார்த்து பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து குழையவே குழையாது. நீட்டா வரும். அ அந்த மெத்தட்ல தான் நான் வந்து அவங்க சொல்லிக் குடுத்தத பார்த்து, நான் எனக்கு சில வேரியேஷன்லாம் பண்ணி, நான் எனக்கு பிடிச்ச மாரி பண்ணுவேன். அந்த மாரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ அடிகனமான ஒரு பாத்திரத்த எடுத்து வச்சுக்கலாம். அதில வந்து நம்ம அந்த கீழ ஒரு ரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு வந்து நான் கடலெண்ணெய் ஊத்திக்கிறேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ ஊத்தலாம். ஆனா நல்லெண்ணெய் வந்து ஒரு மாரி ஸ்மெல்லு டிஃப்ரெண்ட்டா அடிக்கும். ஆனா கடலெண்ணெய் சூப்பர் ஃப்ளேவர் குடுக்குங்க பிரியாணிக்கு. அப்புறம் வந்து கொஞ்சமா நெய் விட்டுக்கிட்டேன் நானு. எனக்கு நெய் ரொம்ப பிடிக்கும். அது நல்ல ஃப்ளேவர் குடுக்கும். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் வந்து அந்த ஸ்டார் அனீஸு, ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 ஏலக்காய், அப்புறம் ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, இது மாரி. அப்புறம் ஜாதி பத்திரி என்ட்ட இருந்தது. அதனால நான் சேர்த்துக்கிட்டேன். இல்லனாலும் பரவால்ல. நம்மகிட்ட இருக்க ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு சீரகம், சோம்புலாம் போட வேணாம். நான் போட மாட்டேன் அந்த மாரி. அது இல்லாம செஞ்சு பாருங்க நல்லாருக்கும். அதுக்கப்புறம் வந்து சின்னதா வந்து வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா? அத வந்து போட்டுட்டு, தேவையான அளவு இந்த பிரியாணிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ, அந்த அளவுக்கு வந்து உப்பு போட்டுட்டு, நான் வந்து வதக்கி விட்டுறேன். ஸ்டார்ட்டிங்லயே நான் எப்பவுமே உப்பு போட்டுருவேன். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்க கேப்லயே நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சு வச்சுட்டேன். இத வந்து அப்படியே நான் வந்து ஒரு கண்ணாடி பாட்டில்ல மாத்தி வச்சுருவேன் ஃப்ரிட்ஜ்ல. பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல போட்டா கெட்டு போயிருங்க. நீங்க கண்ணாடி ஜார்ல மாத்தி வச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா கெட்டு போகாது. அது கொஞ்சம் ஏர் டைட்டா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இப்ப வந்து வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி, ஒரு ப்ரௌனிஷ் கலர்ல வரணும். அந்த மாரி நல்லா வதங்குனா தான் உங்களுக்கு வந்து நல்லாருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கு இடையில வந்து வெங்காயத்த வதக்கி விட்டுட்டு தான் நான் அரிசியே ஊற வைக்கிறேன்.
3 கப் அரிசி எடுத்துக்கிட்டேன். அத வந்து கழுவிட்டு அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் அ அந்த நம்மளுக்கு அந்த கிரேவிலாம் ரெடி ஆகுற வர இது ஊறுனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பயப்படாதீங்க கொழஞ்சிரும்னு. ஏன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்களுக்கு எப்பவுமே ஒரு பயம் இருக்கும். கொழஞ்சிருமோ அப்டின்ட்டு. அதெல்லாம் ஒண்ணும் கொழையாது. நீங்க பயப்படாம அந்த தண்ணி அளவு மட்டும் கரெக்ட்டா வைங்க. எனக்கு வந்து குக்கர் விசில் போட்டு நான் வைக்கிறதுல எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்காது. ஏன்னா, சம்டைம்ஸ் வந்து என் குக்கர் சொதப்பிரும். அதனால நான் வந்து அது மாரி பண்ணவே மாட்டேன். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, எப்பவுமே வந்து தம் மெத்தட்ல தான் நான் வந்து பிரியாணி பண்ணுவேன். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா? அதுல ஜார்ல வந்து ஒட்டிட்டு இருந்தது. அது எல்லாத்தையும் வலிச்சு ஒரு 1 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நீங்க ஃப்ளேம ரொம்ப அதிகமா வைக்காதீங்க. ஏன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது அது அடி பிடிக்கும். அதுக்கப்புறம் அது தீஞ்சு போயிரும். அதனால நீங்க வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கிட்டு நல்லா வதக்குங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா தக்காளி, அதையும் அது கூட வந்து நம்ம புதினா, மல்லி இலை எல்லாம் வச்சிருந்தோம்ல, அத எல்லாத்தையும் ஆட் பண்ணிருங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி போட்டு குக் பண்ணோம்னா, அந்த தக்காளி வந்து சீக்கிரமாவே உங்களுக்கு குழஞ்சு வெந்து வரும். அதனால நான் என்ன பண்ணுவேன், எப்பவுமே வந்து ஒரு லிட் போட்டு கவர் பண்ணிருவேன். அப்ப வந்து அது சீக்கிரமாவே நல்லா குழஞ்சு வரும். இப்ப இருக்க தக்காளிலாம் ரொம்ப நல்லாலாம் குழையாது. கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கும். ஓரளவுக்கு ஸ்மாஷ் ஆயிரும். அந்த அளவுக்கு ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் கொஞ்சம் கம்மியாவே போடுங்க. ஏன்னா கலர் வந்து உங்களுக்கு அப்புறம் அந்த பிரைட்டான கலர் வந்து வராது. அதனால மஞ்சத்தூள் கம்மியா போட்டு, மொளகாத்தூள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டேன். அந்த ஸ்பூன்ல ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருப்பேன். ஏன்னா காரம் வந்து நாங்க கம்மியா தான் எடுத்துப்போம். உங்களுக்கு வேணா அதில 1 ஸ்பூன் போடலாம். அடல்ட்டா இருந்தீங்கன்னா போடலாம், சாப்பிடுவீங்கன்னா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதே ஸ்பூன்ல ஒரு 3 ஸ்பூன் வந்து நானு ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கிறேன். நல்லா புளிச்ச தயிர் எடுத்துக்காதீங்க. அப்போ ஃப்ரெஷ்ஷா வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி தயிர் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நல்லாருக்கும். இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு லிட்ட போட்டு கவர் பண்ணி கொஞ்ச நேரம் ஒரு 2 செகண்ட் வந்து நல்லா வதங்க விடுங்க. நல்லா கீழ அடி ஒட்டி கிண்டி விடுங்க. ஏன் அப்டின்னா, அது கீழ போய் அடி பிடிச்சுக்கிட்டு, அது ஒரு மாரி தீஞ்ச மாரி இருக்கும். அப்டி இருந்தா நல்லா இருக்காது. அதனால நீங்க அடிய ஒட்டி கிண்டி விடுங்க. இப்ப வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் வந்து நான் வச்சிருந்தேன். அந்த சிக்கன வந்து உள்ள போட்டுட்டு, அதையும் வந்து மசாலாவோட சேர்த்து பெரட்டி விட்டுறலாம். நீங்க வந்து சிக்கன போட்டோனே எப்பவுமே தண்ணி ஊத்தாதீங்க. அந்த மிஸ்டேக் பண்ணீங்கன்னா, அந்த டேஸ்ட் வந்து சிக்கன்ல இறங்காத மாரி ஒரு மாரி அந்த அளவுக்கு சிக்கன் வந்து டேஸ்ட்டா இல்லாம ஜவ்வு மாரி இருக்கிற மாரி இருக்கும். அதனால அந்த மசாலாவோட கொஞ்ச நேரம் ஒரு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க வந்து தண்ணி ஊத்துங்க. அதுவர நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ சிக்கன் வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக விடலாம். ஓரளவுக்கு வெந்துருச்சு. சிக்கன் வந்து நல்லாவே தண்ணி விட்டு வேகுங்க. அதனால நீங்க வந்து அ அடி புடி ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ணாம இருந்தீங்கன்னா, அடி பிடிச்சுக்கும். அதனால ஒரு கொஞ்ச நேரம் கேப்ல நீங்க ஓப்பன் பண்ணி அப்பப்ப கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வெந்தாலே போதும். நம்ம ஊற வச்சிருப்போம்ல தண்ணி, அந்த தண்ணியும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அந்த தண்ணி பிடிக்கலன்னா, நீங்க வேற தண்ணி சேர்த்துக்கலாம். நான் நல்ல தண்ணீல தான் ஊற வச்சிருந்தேன். இப்ப வந்து நான் அந்த ஒரு டம்ளர்ல அரிசி அளந்தேன் இல்லையா? அதே டம்ளர்ல 1 டம்ளருக்கு 1 1/2 டம்ளர் தண்ணி வந்து விட்டுக்கிட்டேன். அப்போ நான் 3 டம்ளர் எடுத்தேன். 4 1/2 டம்ளர் வந்து தண்ணி நான் வச்சுக்கிட்டேன். இதுதான் கணக்கு. சீரக சம்பாவா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து இன்னும் ஒரு 1/4 டம்ளர் கூட வைக்கலாம். ஆனா, எனக்கு சீரக சம்பா அரிசிக்குமே வந்து இதே அளவு வந்து கரெக்ட்டா இருக்கும். சப்போஸ் உங்களுது பழைய அரிசியா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து 1க்கு 1 1/4 வச்சுக்கோங்க, சீரக சம்பாவா இருந்துச்சுன்னா. வீட்டு அரிசியா இருந்துச்சுன்னா, நீங்க 1க்கு 2 டம்ளர் வைங்க. கரெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு. நான் வந்து 4 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திட்டேன். இப்ப இந்த தண்ணி வந்து கொதிக்கணும்ல, அதுக்கு வந்து ஒரு லிட்ட போட்டு கவர் பண்ணி கொஞ்ச நேரம் வந்து தண்ணி கொதிக்கிற வர நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுல, இப்ப என்ன பண்ணலாம் வந்து, நம்ம வந்து கறி வெந்துருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நீங்க வந்து அரிசிய வந்து போட்டுக்கலாம். நான் வந்து இப்ப உங்களுக்கு கறி வெந்துருச்சா அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தா தெரியும். கறி நல்லா வெந்துருச்சு.
இப்ப என்ன பண்ணலான்னா, நம்ம அரிசிய வந்து போட்டுக்கலாம். அரிசிய போட்டுட்டு, நல்லா கிண்டி எடுத்துட்டு, நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு உப்பு, உரப்பு 2மே வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு, உரப்பு செக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், பழையபடி வந்து ஒரு லிட்ட வச்சு கவர் பண்ணி ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுருங்க. ஃபுல் ஃப்ளேம்ல வந்து ஒரு 4 நிமிஷம் வந்து நீங்க 4லேருந்து 5 நிமிஷம் தம் போட்டுக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்க மாரி தெரிஞ்சுது. நீங்க வந்து ஒரு கல்லு எப்பவுமே தூக்கலா இருக்கணுங்க. இந்த மாரி நம்ம டேஸ்ட் பண்ணும்போது, காரமுமே அதே மாரி கொஞ்சம் தூக்கலா இருக்கணும் தம் போடுறதுக்கு முன்னாடி. அத கணக்கு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம வெந்து வரும்போது நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கும் உப்பும், உரப்பும். நான் வந்து எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியா இருந்ததுனால, கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு லிட்ட வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃப்ளேம ஃபுல்லா வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், மேல ஒரு வெயிட்டு அதாவது அந்த ஏர் வெளிய போகாம இருக்கிறதுக்கு ஒரு வெயிட்ட வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேம்ல இருந்தது. இப்ப வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, கொஞ்சம் வந்து சொதன்னு இருக்கிற மாரி இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு கரெக்ட்டான அளவு. இத வந்து நான் ரேவதி சண்முகம் மேம் சேனல்ல தான் பார்த்து கத்துக்கிட்டேன். அதுல வந்து ஒருத்தர் வந்து செஞ்சு காமிச்சாரு வெஜ் பிரியாணி. அததான் நான் அளவு வந்து எடுத்துக்கிட்டேன். இப்படி நம்மளுக்கு சொதன்னு இருந்துச்சுன்னா, நம்ம வந்து கரெக்ட்டா தம் போடும்போது நம்மளுக்கு சூப்பரா வரும். இப்ப நான் ஸ்டார்ட்டிங்லயே என்ன பண்ணேன்னா, கொஞ்சமா மல்லி இலையும், புதினா இலையும் பேலன்ஸ் வச்சிருந்தேன். அத வந்து இப்ப நம்ம போட்டுக்கலாம். மேல போட்டுட்டு நெய் வந்து நான் விட்டுக்கிறேன். உண்மையிலேயே நெய் விட்டீங்கன்னா, கம கமன்னு அப்படி ஒரு வாசனை வரும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெய் விட்டு சாப்பிடுறது. நெய் பிடிக்காதவங்க இந்த ஸ்டெப்ப அவாய்ட் பண்ணிருங்க. நெய் பிடிச்சவங்க கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. உண்மையிலேயே அது சூப்பர் ஃப்ளேவர் குடுக்கும். இவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து தம் போடுறது தான் மேட்ரே. மத்தபடி பிரியாணி ப்ராசஸே ஓவரு. பக்கத்திலேயே நம்ம ஃபுல் ஃப்ளேம் வச்சிருந்தோம் இல்லையா? அப்பயே நான் வந்து தோசை கல்ல பக்கத்தில காய விட்டுருந்தேன்ல, அந்த கல்லுல வந்து சிம்ல போட்டுட்டு, நம்ம இந்த குக்கர வந்து அங்கே தூக்கி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு நீங்க வச்சிருந்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நல்லா குக் ஆயிரும். அடி பிடிக்காது, தண்ணி வந்து சொதன்னு இருக்காது. எல்லாமே உங்களுக்கு இஞ்சி சூப்பரா அழகா வந்து வெந்து வந்துரும். உடையாத அரிசி, குழையவும் செய்யாது. இதுதான் வந்து கணக்கு. இதுக்கு மேல நம்ம ஊத்துனோம்னா கண்டிப்பா குழஞ்சிரும். அதுவும் இந்த அரிசி வந்து பாஸ்மதி அரிசி வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே வெந்துரும். சீரக சம்பாவ விட இது வந்து சீக்கிரமாவே வெந்துரும். அதனால நீங்க தண்ணி அளவு வந்து இதே அளவு வச்சுக்கோங்க. இப்ப மறுபடியும் நான் என்ன பண்றேன்னா, இதுவரை வந்து ஃப்ளேம்ல இருக்கு. இப்போ 1 நிமிஷம் 1 செகண்ட் வந்து ஃபுல் ஃப்ளேம்ல தூண்டிட்டு நான் ஆஃப் பண்ணிர்றேன். இதுக்கப்புறம் மறுபடியும் அந்த தோசை கல்லோட சூட்லயே ஒரு 10 நிமிஷம் வந்து நான் தம் போட்டிருந்தேன். 10, 15 நிமிஷம் போட்டா கூட தப்பு கிடையாது. மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்ப 15 நிமிஷம் ஆச்சு. இப்ப நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எல்லாம் வந்து எந்த அளவுக்கு குக் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்லா சூப்பரா வந்து பிரியாணி வந்து ரெடி ஆயிருச்சு. நல்ல உங்களுக்கு சூப்பரான அ டேஸ்டியான சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிருச்சு. நான் வந்து இத ஒரு சண்டே அன்னைக்கு தான் வந்து செஞ்சேன். நீங்களும் ஒரு சண்டே வந்து செஞ்சு ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரெசிபி எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. உங்களோட அ குறை இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க சொல்லிட்டு போங்க. இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிரியாணி வந்து ரெடி ஆயிருச்சு. எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலா எனக்கு வீடியோ பார்த்து வாய்ஸ் ஓவர் குடுக்கும்போதே டெம்ப்ட் ஆகுது. அந்த அளவுக்கு உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு பிரியாணி. நீங்களும் இதே மெத்தட்ல ஒரு தடவ வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு, உங்களோட பொன்னான கமெண்ட்ஸ வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டு நான் பாப்பாக்கு தான் வச்சு குடுத்தேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.